அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாபி அக்கா. என்ன அப்படின்னா, எனக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ரொம்ப பாசமாக பாபி அக்கா பாபி அக்கான்னு சொல்லி தம்பிங்களும் சரி, ரொம்ப வயசில் அதிகமான 55 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட சரி, என்னை பாட்டிமான்னு சொல்லி ரொம்ப செல்லமாக என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. அம்மா, ஆன்ட்டி எல்லா உறவும் என்னை ஒவ்வொரு முறை சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ ஒரு சிலர் தம்பிங்க கேட்பாங்க, அக்கா ஏன் பாட்டின்னு கூப்பிடலாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு. அப்போ நான் சொல்லுவேன், எல்லாருமே ஒரு நாள் பாட்டி தான் ஆகும். அவங்க என்னை அந்த இடத்துல தூக்கி வச்சு தான் பாட்டின்னு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கம்மான்னு சொல்லுவேன். உண்மையாகவே என்னோடய லைவில் பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடிலாம் அதிகம் வராது. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரேயரை பட்டியெல்லாம் நல்லா பேசுவாங்க. வினோத் தம்பிலாம் பார்த்திங்கன்னா தலைவி அக்கான் தான் போடுவாங்க. சக்தி தம்பி என்னோடய உடன்பிறப்பு செல்ல அக்கான்னு போடுவாங்க. ராஜதுர தம்பி உடன்பிறப்பே நீங்கள் தான்க்கா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட உள்ளவங்க யாருமே கிடையாது. என்ன தான் ஒரு சொந்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டையும் மாமா எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. யூடியூப்பில் இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய லெவலுக்கு போகட்டாலும் இந்த அளவுக்கு எனக்கு அன்பானவங்க கிடச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நான் காடுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கெட்ட விஷயங்களும் இருக்கோ அதே மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் எல்லாரையும் செலக்ட் பண்ணி நல்ல விதமாகவே பழகுங்க. கண்டிப்பாக எல்லாருமே எப்பவுமே உங்களுக்கு துணையாக ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுவும் திருச்சி கலக்கல் கமலா சிஸ்டர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோவே அவங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடிகைக்கு தான் நடக்கும். இருந்தாலும் எனக்கும் நடந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் சொன்ன ஜெசின் சிஸ்டர், ஆர்த்தி சிஸ்டர், அமுதா சிஸ்டர் இப்படி லைனாக எல்லா சிஸ்டருமே என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சிஸ்டருங்க பேரெல்லாம் சொன்னால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. உண்மையிலே சரி, பெரியவங்கலேருந்து குட்டி பொண்ணுங்க வரைக்கும் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நான் வெளியெல்லாம் அதிகம் வராதவா, எனக்கு இவ்வளோ உறவுகள் இருக்குன்னும் போது காடுக்கு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்க முடியல. உண்மையாகவே தான் சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்கேன்னா என்னோடய சர்ச்சும் ஒரு காரணம்தான். ஏன்னா எப்போவுமே ப்ளஸ்ஸாக பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தது முழுக்க முழுக்க என்னோடய சர்ச்சு தான். ராஜா தம்பி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு அக்கா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அக்கா, நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு விசேஷம் அவங்க வீட்டில் எதுனாலுமே கமெண்டே ப்ரேயர் கமெண்ட் போடுவாங்க. ராஜா தம்பி, நான் உங்களையும் மறக்கலை. காட் பிளஸ் யூமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன்.